யாருமே யோசிக்காத பொக்கிஷங்க இது. இரவு பகலா கண் விழிச்சு இப்படியா? மகளுக்கு தந்தையின் பாச பரிசு. வாங்க விரிவா பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை வாரியார் வீதியில் அண்ணன் தம்பியான முருகானந்தம், பாண்டியன் இருவரும் 12 வயது முதல் நகை செய்யும் தொழில் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு பண்டிகைக்கும் வெள்ளியில் வித்தியாச பொருட்களை செய்வது இவர்களின் வாடிக்கையாக உள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டு தைப்பொங்கலுக்கு தனது மகளுக்கு முருகானந்தம் சிறப்பான பொங்கல் பரிசாக கொடுக்க வேண்டும் என சுமார் 12 கிராம் எடையில் வெள்ளியால் பொங்கல் பானை 2, கரண்டி 2, அடுப்பு 2, கரும்பு 2, விறகுகள் 8 என கைகளால் செய்த வெள்ளி பொருட்களை தனது மகளுக்கு பொங்கல் சீதனமாக வழங்கியது தற்போது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் பேர் முருகானந்தம், அண்ணன் பேர் பாண்டியன். 2 பேருமே நகை தொழில் செய்து வருகிறோம். நான் 13 வயசுலேருந்து இந்த தொழில் பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு சிறப்பாக ஏதாச்சும் அந்த பண்டிகைக்கு தகுந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். இந்த ரம்ஜானுக்கு தாஜ்மஹால் செய்தேன். அதுவும் வந்து சிறிய அளவில். மொத்தமே இது வந்து ஒரு மோதிர பாக்ஸு. இதனுடைய அளவு வந்து மொத்தமே வந்து 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் 3/4 இன்ச்சு சைஸ் தான் இது. இதனுடைய வெயிட் வந்து ஒரு 8 கிராம் இருக்கும். இந்த வருஷம் வந்து பொங்கலுக்கு சிறப்பாக வந்து என் மகளுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது கடையில் வாங்கி கொடுத்தா அது ஒரு இதாக இருக்காது, சிறப்பாக இருக்காது. அப்படிங்கிறக்காண்டி நம்மளே மெனக்கிட்டு செய்யணும். ஏன்னா கைப்பொருள் எல்லாமே வந்து நலிவடைந்து வருது. அதனால நம்ம கைப்பொருள் கையில் செய்கிற வேலையை வந்து மேம்படணும், அது சிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நான் இதை வந்து கையிலேயே செஞ்சேன். இது வந்து டையி மிஷினோ எதுவுமே கிடையாது. இது வந்து சொந்த உழைப்பு, சொந்த முயற்சி, சொந்த இதனால உருவாக்கப்பட்டது. இதனுடைய இடம் வந்து 12 கிராம். இதனுடைய மொத்த இடம் வந்து 12 கிராம். கரும்பு 2 கரும்பு, 2 பானை, 2 கரண்டி, 2 அடுப்பு, 4 8 விறகு, எல்லாமே வெள்ளி, எல்லாமே சேர்த்து மொத்தமே 12 கிராம். இது என் மகளுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். மகளுக்கு பொங்கலுடைய பரிசு, பொங்கல் பரிசு.